ஹாய், நானும் சாலினி பாப்பாவும் வெளில கிளம்பிட்டோம். எங்கே தெரியுமா? ஷாலினியோட ஃப்ரெண்டு வீட்டில் ஒரு பார்ட்டிக்கு கிளம்பியாச்சு. ஷாலினி பாப்பா என் வாயவே பார்த்துட்ருக்கு. அம்மா லிப்ஸ்டிக் போட்டிருக்கு, எனக்கு போடலையேன்னு கேட்குது. இந்த பையனுக்கு தான் இன்றைக்கி பர்த்டே, சைலேஷ். இவங்கெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வந்திருந்தாங்க எல்லோரும். இந்த க்ரீன் கலர் சேலை கட்டியிருக்காங்களா ராதிங்க, இவங்களோட பையனுக்கு தான். பக்கத்தில் ப்ளூ கலர் டிஷர்ட் போட்டு நிற்கிறது அவங்களோட ஹஸ்பண்ட். எல்லோரும் கேக் அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கேக் வெட்ட ஆல்மோஸ்ட் சொன்னவங்கெல்லாம் பாதி பேருக்கு மேலே வந்துட்டாங்க அந்த டயத்துக்கு. அதனால் பிள்ளைங்கள்லாம் ஒரே ஹாப்பி. நெய்பர்ஸும் வந்துட்டாங்க, பக்கத்து வீட்டில் இருந்தவங்கலாம் சைனீஸ்லாம். அவங்களாம் அழகாக அந்த லைட்டிங்கெல்லாம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த ஆண்டி, சைனீஸ் ஆண்டி சூப்பராக பேசினாங்க. அவங்க பக்கத்தில் உள்ளவங்க தான். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு போயிட்டதுனால ரொம்ப நேரம் நாங்கள் 2 பேரும் தான் பேசிகிட்டு இருந்தோம். அவங்க லெவலுக்கு நம்மளால் பேச முடியாது, ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஆங்கிலத்தில் கொஞ்சம் அவங்க கூட பேசிகிட்டு இருந்தோம். கேக்கு நல்ல சாக்லேட் ஃப்ளேவரில் சூப்பராக இருந்துச்சு. உள்ள செரியெல்லாம் வச்சு அழகாக இருந்துச்சு கேக்கு. இந்த பாய்க்கு தான் இன்றைக்கி பர்த்டே. கோட் சூட்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். இவங்க என் ஃப்ரெண்டோட பொண்ணு. எல்லாருமே வந்துட்டாங்க. இன்னும் ஒரு 4லேருந்து 5 ஃபேமிலிக்குள்ளார வரல. அவங்க அதுக்கப்புறம் வந்தாங்க. நாங்கள் வெளியாக போகையில் தான் க்ரௌட் ஆகிட்டு. பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டுட்டாங்க ஒரு இடத்துக்கு வர சொல்லிவிட்டு. ஏன்னா பர்த்டே கேக் வெட்டுறதுக்கு முன்னாடி சில்ட்ரன்ஸோட எல்லோரும் ஒன்றா மிங்கிள் ஆகட்டும் அப்படின்ட்டு. ஷாலினி பாப்பாவும் வந்துருச்சு லைனில். ரொம்ப நாள் ஆகிட்டு இது மாதிரி ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போயிட்டு. பிள்ளைங்கள்லாம் ஹாப்பி பர்த்டே சாங் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே ஹாப்பி ஆயிடுச்சு அவங்களுக்கெல்லாம். சைலேஷுக்கு ரொம்ப சந்தோஷம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. எல்லோரும் கடைசியாக முடிச்சுட்டு கிளாப் பண்ண உடனே அவங்கள கேக்கை கட் பண்ண சொல்லியாச்சு. அப்படியே ஊதி அணைக்கையில் எல்லோரும் வாய் ஃபூன் அப்படின்னு வாய் போயிட்டு. பிள்ளைங்க தானே, எல்லாருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டில். சாக்லேட் கேக்குங்கவும் எல்லா பிள்ளைகளுக்கும் பிடிக்குமா, எல்லாம் லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டுங்க. கேக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ஃபஸ்ட்டு அவங்க அம்மா தான் சைலேஷ்க்கு ஊட்டி விட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்டே கொடுத்து ஊட்ட சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் செகண்ட் பையனுக்கு ஊட்டிகிட்டு இருந்தாங்க. பார்க்குற நாமளும் சைலேஷுக்கு ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணுவோம். அப்படியே அடுத்த பீஸ் எடுத்து ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் அந்த பக்கம் சைட்லேருந்து ஒருத்தருக்காக ஊட்டிகிட்டு வந்துட்டாங்க. எல்லா ஃபேமிலியும் பார்த்தோன்னா எங்களுக்கே கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. புது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே சாலினி பாப்பாவுக்கும் கேக்கு ஓட்டுனாங்க. சாலினி பாப்பா வேணா நான் சொல்லுவேன், அதுவும் சாக்லேட் ஃப்ளேவர் கேக்குங்கிறதுனால லைக் பண்ணி சாப்பிட்டுட்டு அதில் அது போய் அனபெல்லா கேக்கில் ஒரு பீஸ் எடுத்துகிட்டு வந்துச்சு. அதோட சமத்து அது பாட்டுக்கு அந்த பக்கம் போய் உட்காந்துருச்சு. இந்த ஃபேமிலியில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ தான் வந்தாங்க. அதனால் அவங்க ஃப்ரெண்டுக்கு மறுபடியும் கொண்டு போய் கேக் எடுத்துகிட்டு போய் கட் பண்ணி ஊட்டிகிட்டு இருந்தாங்க அந்த பையன். ஒரே ஜாலி தான் போங்க நேற்று. கேக்கு ஆனால் செமையாக இருந்துச்சு. இவங்க எல்லாருமே ஒரே ஏஜ் குரூப். 10 வயசு ஆக போகிற பிள்ளைங்க, 10 வயசு ஆன பிள்ளைங்க, அந்த வயசில் உள்ள பிள்ளைங்களா அவங்க ஃப்ரெண்ட்ஸு. இது நம்ம ஃப்ரெண்டோட பொண்ணு, எங்கள் சொந்தக்கார. சரி, சாலி அவங்க 2 பேர் மட்டும்தான் கேர்ள்ஸில் இருந்தது. பிள்ளைங்களில் எடுத்துகிட்டு வந்தாச்சு ஃபோட்டோவை. அப்படியே ஒரு ஃபேமிலியாக வச்சு முதல்ல ஃபோட்டோ எடுத்துட சொல்லியாச்சு. எடுத்துருங்க, அதுக்கப்புறம் கேக் கட் பண்ணி கொடுத்துக்கலாம் அப்படின்னு. ஏன்னா கிஃப்ட் கொடுக்குறவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும்ல, அதுக்கப்புறம் சாப்பாடு எடுக்கிறதுக்கு. அதனால்
அடுத்த ஃபேமிலி வெயிட்டிங் gift கொடுக்கறதுக்காக. கோவிட்டுக்கு அப்புறம் இப்போ தான் எல்லாருமே பர்த்டே பார்ட்டிலேருந்து எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நிறைய பேர் கூப்பிட்டு வைக்கிறதுனால ஒரே ஜாலியாக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். பிள்ளைங்களுக்குமே அப்போ தான் ரொம்ப ஹாப்பி. இதில் வேறு இன்றைக்கி ஐஸ்கிரீம் வேறு பார்ட்டியில். அடுத்த ஃபேமிலி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அவங்களும் கிஃப்டெல்லாம் ப்ரெசன்ட் பண்ணிவிட்டு இது பண்ணிட்டாங்க. பையன் அவங்க ஏஜ் பிள்ளைங்கிறதுனால தூக்க ஆரம்பிச்சிட்டாரு ஹக் பண்ணிட்டு. அவங்களுக்கு எப்போவுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸுகளை தூக்குறதுக்கு ரொம்ப பிடிக்குமா. இன்றைக்கி கிஃப்ட் கொடுக்கையில் ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸையும் தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சாலினி பாப்பா தூக்கையில் தான் எனக்கு கொஞ்சம் பயமாயிடுச்சு, ஆகா கீழே போட்டுருவாரோ அப்படின்னு. அப்புறம் வேணான்னு சொன்னோன்னு அப்புறம் விட்டுட்டாங்க ஒரு வழியாக. அப்படியே ஃபோனை இன்னொருத்தர்கிட்ட வீடியோ எடுக்க சொல்லிவிட்டு நம்மளும் கிஃப்ட்டை கொடுத்துட்டு வந்துடலான்ட்டு நானும் சாலினி பாப்பா உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். சாலினி பாப்பா கிஃப்ட்டு கொடுத்த உடனே அவங்க தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. சொல்லல, அவன் நிற்க மாட்டேன்ட்டான் தூக்குறதுக்கு. அப்புறம் சேகன் மட்டும் வேணா கொடுத்து கேட்டோம் அப்படின்னு சொல்லி தோணுனேன். அப்புறம் 2 பேருமே வேணாம் அப்படின்னு விட்டாச்சு. அப்படியே ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ ஒன்று எடுத்துட்டு ஷாலினி அப்பா தான் வரல, நாங்கள் மட்டும்தான் போயிருந்தோம். அவங்களுக்கெல்லாம் அந்த ரூமில் சில்ட்ரன்ஸ்க்காக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்களா, அவங்க உள்ள டிவியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கவும் அந்த ரூமுக்கு தான் போகணுன்னு ஷாலினி பாப்பாவுக்கும் ஒரே இது. சரி இரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிஃப்ட் கொடுத்துட்டு போகலான்னு விட்ட சோல ஓடிட்டா அந்த ரூமுக்கு. அடுத்து நம்ம ஃப்ரெண்ட்ஸு அவங்களும் கிஃப்டெல்லாம் ப்ரெசன்ட் பண்ண ஆரம்பித்தாச்சு. அந்த பையன் குட்டி பையன் என்னோட தூக்கணுன்னு ஈஸி ஆகிட்டு. ஆனால் பார்ட்டி நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. சாப்பாடும் நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. எல்லா பிள்ளைங்களுமே ஹாப்பியாகவும் இருந்துச்சு. வயிறார சாப்பிட்டுட்டு வந்தோம். சாப்பாடு தாராளமாகவே பத்துச்சு. அதுவும் இது பண்ணியிருந்தாங்க. இவங்க பையனுக்கு தான் இன்றைக்கி பர்த்டே பார்ட்டி. இதில் சில ஃபோட்டோஸ் மட்டும் அப்லோட் பண்ணியிருக்கேன். நெய்பர்ஸ் எல்லாம் இருந்தது. அப்புறம் அப்படியே குரூப்பாக ஒரு ஃபோட்டோ. சாப்பாடு கேசரி, வெஜிடபிள் ரைஸ், மீன், அதுக்கப்புறம் பரோட்டா. இந்தியாவில் சாப்பிட்ற மாதிரியே டேஸ்ட்டில் இருந்துச்சு. இட்லி நல்லா பெரிய பெரிய இட்லியாக சூப்பர் இட்லியாக இருந்துச்சு. இட்லிக்கு சாம்பார் சட்னி. இந்த குருமா பரோட்டாவுக்கு சூப்பராக இருந்துச்சு. சாப்பாடெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருமே சாப்பிட்டுட்டு வயிறார சாப்பிட்டுட்டு மனசார வாழ்த்திட்டு வந்தாச்சு. பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எடுக்க சொல்லிவிட்டு அவங்களோட பர்மிஷனோட தான் நம்ம யூடியூப் சேனல்லே இப்போ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்யூ. எப்படி இருக்காங்க குரூப் ஃபோட்டோவில் எல்லாரும், இன்க்ளூடிங் நானும் தான் எப்படி இருக்கேன்? பிளாக்காக தெரியலாம்.